ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஊட்டி ட்ரிப் தான் போயிட்டு இருக்கோம். ஸ்வேதா, அப்பா, அம்மா, ஜஸ்வி, லாவண்யா இங்க இருக்காங்க. அப்பா இங்க இருக்காரு, ஸ்வேதா இங்க இருக்கா. போமா மாட்டோமா சடனா கிளம்பிடுச்சு. எஸ். ஸோ இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பெட்ரோல் ரேட் வந்து 94.26 rupees. ஸோ டேங்க் ஃபுல் பண்ணுறோம். ஸோ டேங்க் ஃபுல் பண்ணதுக்கு 47 லிட்டர் வந்தது, 4500 ஆச்சு. ஸோ இப்போ திரும்ப ரீசெட் பண்ணிவிடுவோம் ஒரு வாட்டி. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ, புல்வெளியோட சூப்பராக இருக்குது இந்த இடம். இங்கே வந்து அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, ஸ்வேதா அடிச்சாடா, ஜெசி குட்டி இருக்கு, ஜெசி குட்டி. சரி கிளம்பலாம். அங்க இருக்கு பாருங்க, வாரி ஹோட்டலுக்கு பின்னாடி. சரி, நிறைய பேர்கிட்ட கேட்டோம். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்பயும் இந்த கடை தான் சொன்னா. ஒரு 2-3 கடை சொன்னா. இது வந்து பக்கத்துல இருக்கு, போய் பாப்போமா எப்படி இருக்குன்னு. செல்வி மிஸ்க்கு வந்தாச்சு. கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்களா? ஏய், பார்க்கிங் நல்ல பெருசா வச்சிருக்காங்க. பார்க்கிங் அதான் ஹைவேல இருக்கிறதுனால அப்பா ஃபுல்லா இருக்குங்க. வீக்கெண்ட் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. ஆக்சுவலா பாண்டிச்சேரியில சகிலா ஹோட்டல் இப்படி தானே பெருசா வைப்பாங்க, அதே மாதிரியே தான் இருக்குல்ல. ஆமா, ஒரு பெரிய பீஸ் அப்படியே வச்சிருக்காங்க. இது வந்து மட்டன் சுக்கா. மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்களா? மீல்ஸ்க்கு மட்டன் குழம்பு. அது எப்படி இருக்கு? அது என்ன கிரேவி? மட்டன் கிரேவியா? அது எப்படி இருக்கு? பிரியாணி. அவளோட மிக்சிங்க்கு போயிடுவா. ஆமாம். ஓகே, இப்போ வந்து சேலம் வந்து சாப்பிட்டாச்சு லஞ்சு. நம்ம கரெக்டாக எப்போ ரீச் ஆனோம்? 2:30 அப்படி ரீச் ஆனோம்ல. 2:30 ரீச் ஆனோம். அண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. இப்போ 3:20 ஆகுது. ஸோ இப்போ திரும்பி கிளம்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு குவிக் அப்டேட். இப்போ வந்து மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி ஒரு ஷாப்பில் தான் நிறுத்தியிருக்கோம் டீக்கு. ஸோ இப்போ டைம் அரௌண்ட் 7:30 ஆகுது. ஸோ இனிமேட்டு ஸோ இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது ஊட்டி போக எல்லாத்தையுமே சொல்கிறோம், போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு. ஓகே, இங்க ஷாப்ல இருக்குங்க கேட்டேன். 1 hour மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போங்க, எப்படி குளிர் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. பாப்போம் எந்த அளவுக்கு. ஆமாம், இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக இது வரைக்கும் பெருசாக குளிர் தெரியல. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ மக்களே, ஸோ நாங்கள் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். நேற்றுக்கு நைட் அரௌண்டு 10:30 ஆகிடுச்சு இங்கே ரீச் ஆக. பயங்கர டிராஃபிக்கு. ஆஃப் சீசன் தான், பட் ஆனால் ஸ்டில் டிராஃபிக் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு ரீச் ஆக. அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு இந்தியன் பேங்க் குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருக்கோம். ஸோ அப்பா வந்து இந்தியன் பேங்க் எம்ப்ளாயி. ஸோ அதனால் ஸோ அவருக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க குவார்ட்டர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு வித் லெஸ் காஸ்ட். ஸோ அதோட ஒரு வீடியோவும் இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹவுஸ். இங்கே ஒரு சின்ன ஹால், சோஃபாலாம் போட்டு, அண்ட் இங்கே ஒரு கிச்சன். சூப்பராக இருக்குது கிச்சனும். மேபி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா அழகாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வைஃபையும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ரூம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அட்டாச்ட் பாத்ரூம்.
கால் பண்ணுறது எங்கள் மிஸ்ஸஸ் எடுக்கிறீங்களா? சும்மா இருங்க, அந்த room ல. இல்லை அது வேண்டாங்க, இது மட்டும் போதும். இது நல்ல பெரிய room இருக்கு. அப்படியா? இது ஒரு ரூம் அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்கு. இது ஒரு வீடா தானே சார் கட்டினாங்க. மேல quarters. அதனால டோட்டலாக 3 ரூம் இருக்கு. வாடகை பிரீத்தி கடத்துல வச்சிருந்தாங்கல்ல, வாடகை ஜாஸ்தின்னு இது ஓன் பில்டிங்னால இப்படி பண்ணிட்டாங்க. ஒரு பிளாட்டை வந்து 3 ரூமா பண்ணி விட்டாங்க. அண்ட் இவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப கைண்ட் உமன், ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்னம்மா? மேரி. சாரி மறந்துட்டேன், ஞான மேரி. ஓகே ஓகே, நம்ம அரௌண்டு 449 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இங்கே ரீச் ஆகிறதுக்கு. அண்டு டால்ஸ் அரௌண்ட் ஒரு 6 டால்ஸ் வந்தது. ஸோ அந்த டாலோட ரேட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 19 டிகிரி செல்சியஸ். மார்னிங் வெயில் தான் அடிக்குது, பட் ஆனால் டெம்பரேச்சர் வந்து 19 டிகிரி செல்சியஸ். அண்ட் இன்னைக்கு வந்து டேட் 19th. இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் தொட்டபெட்டா பீக் அதான் போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நல்லா வெயில் அடிக்குது இல்ல? ஆமா, வெயில் நைட் நைட் வந்தப்போ நல்லா குளிர், இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது. தொட்டபெட்டா வெல்கம்ஸ் யூ. நல்லா சுட 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 இருக்குல்ல, ஆவி பறக்க. இது வேர்க்குது. இப்போ செமையா இருக்கு இந்த இடம். குளிருக்கு சுட சுட சுட. ஆமா, நல்லா இருக்கா? சூடா இருக்கு, நல்லா. இந்த எல்லோ கலருக்கு அதுக்கும் சூப்பரா இருக்குல்ல. கார்பாய் போட்டுருக்காங்க. அப்படியே ஒரு மேகி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த இதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க சாப்பிடாம இங்கேயே வந்து ஏதாவது சாப்பிட்டுருக்காங்க. நம்ம பூத்துக்கும் அத்தை மாமாக்கெல்லாம் ஐடியா மேகிலாம் சாப்பிட்டா இது பண்ணாது. கொடையும் இருக்கு. க்ளவுஸ் இருக்கு, பசங்களுக்கு க்ளவுஸ் வாங்கி போட்டுருவோமா? டிக்கெட் வந்து பர் அடல்ட் 10 rupees, டோட்டலாக 40. இப்போ இங்கே டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே பார்த்தோன்னா இங்கே இருக்கு ஃபுல்லாக ஃபாகு தான். ஓகே, இப்போ போயிட்டு தொட்டபெட்டா பீக் போய் பார்க்க போகிறோம். வந்த உடனே இந்த ஸ்மைலிஸும் வாங்கியிருக்கோம். இங்கே போய் தான் மேன் பார்க்கணும், அதுதான் வியூ பாயிண்ட்டு. ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுப்போம், வந்து எடுத்துக்க. ஏய் வாவ், சூப்பரா இருக்குல்ல. கிசிங் தி க்ளவுட்ஸ் வாங்கல, அது இதுதான். ஆஹா, சரி சரி, வா வா போலாம். நான் கிளைமேட் செமையா இருக்கு, வெயில் ஆனால் சில்லுன்னு இருக்கு. வீட்டில் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து பாரு மன்னி, ஃபஸ்ட்டு இதை போய் பாரு மன்னி, அதுக்குள்ளே இறங்கி போகிறாங்க, ஏறி போகிறாங்க. வா, அங்கே பாரு. ஆமாம், இங்கே பாரு, கீழே பாரு, குரங்கு வேறு சுற்றிட்டு இருக்காரு. அங்கே இது அது பாதி வரைக்கும் தான் வீடுலாம் இருக்குது பாருங்களேன், அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாக வெறும் பிளெயின்ஸ் தான். இது வரைக்கும் தான் வீடுலாம், பாதி இடம் வரைக்கும் தான் வீடுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதான் டேமு, லேக்கு அப்படி வந்துடும் போல் அந்த பக்கம்லாம். இது வந்து அடுத்த சைட் வியூ. மேபி மேட்டுப்பாளையம், குன்னூர் ஒரு வியூ, அந்த மாதிரி ஒரு சைடு ஒரு வியூ இருக்குது. ஆஃப் சீசன்ன்றதுனால பெருசாக கூட்டம் இல்லை போலல்ல, இல்லாட்டி இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆமாம், பார்க்கிங்கே கிடச்சிருக்காது. ஆமாம், கரெக்டு. இது நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. மழையும் இல்லை, வெயிலும் லைட்டாக அடிக்குது, ஆனால் சில்லாகவும் இருக்குது. இங்கே எதோ கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இதை போயிட்டு அடுத்து பார்ப்போம் இங்கே எதாவது வியூ இருக்கான்ட்டு. இப்போ வந்து அடுத்த வியூ பாயிண்ட் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸ்மைலிஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏய், அழகா இருக்குல்ல அது ஸ்மைலி. சரி, இந்த அடுத்த வியூ பாயிண்ட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு வாங்க.
அப்பா அவங்க ஒய்ஃபை கவர் பண்ணிட்டாரு. உனக்கு தெரியாதே, மாத்தி மாத்தி செல்ஃபி வேற. ஸோ இங்கே வந்தால் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், அப்பா இங்கே பாருங்க. இது நம்ம பார்த்தது தான் இல்ல, நம்ம மேல இருந்து பார்த்தது தான். பாதி கிளவுட்ஸே மூடிடுச்சு. தெரியாம இதுல போயிட்டோம்டா, அந்த வியூ பாயிண்ட்ல ஒண்ணுமே இல்லடா, திரும்ப ஏறதா கஷ்டமா இருக்கு. ஆமா, அங்கேருந்து பார்க்குற அதே வியூ தான் இப்போ எடுத்தது இந்த வியூ பாயிண்ட்ல. அப்பா தெரியாம கீழே இறங்கி போயிட்டு எல்லாம் முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த 2 மேடம் ஓடி வேற வந்தாங்க. முடியல, ஏறவே முடியல. ஆமா, ஸ்வேதால எம்மா என்னால முடியலடா, தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் என்னடா செல்லம், எப்படிமா இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்குல்ல இந்த இடம்? வியூ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க சேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. அதுவும் கிளைமேட்டும் செம்மையா இருக்கா, சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்தாச்சு, இப்போ போயிட்டு அடுத்த இடம் பார்ப்போம். அடுத்து எங்க? பைக்காரா ஃபால்ஸ், அங்க போய் பார்ப்போம். அங்க பாருங்க, அங்கெல்லாம் இருக்குது பாருங்க குதிரை, அங்க பாரு பின்னாடி பாருங்களேன். ஆமா, குதிரை இதுல இருக்கு. அங்க ரைடு, ஆமா ரைட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டேமே அது பிளான் படி போவோம். ஆமா, நீ போட்ட பிளான். மலைக்கு எதுவும் போன வாரம் அங்க பாரு, அந்த வியூ சூப்பரா இருக்கு இல்ல? ஆமாங்க, சூப்பரா இருக்கு. ஆமால, காட்டேஜ் போல தண்ணில வளைஞ்சு இருக்கு. ஓகே, கொக்கு இருக்கு பாருங்க, அதுல நிக்குது ஒயிட் கலர்ல. ஊர்ல ஆதாய தாமரை இருக்கு. இது வந்து சும்மா போற வழியில நல்லா இருக்கு பிளேஸ். ஆமா, சூப்பரா இருக்கு இந்த இடம். பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆமா, எல்லாம் சேதா தூங்கிட்டாங்க. ஆமா, ஸ்வேதாக்கு அப்படியே முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த மாடு இப்படி எருமாடு தான். எருமாடு அதுவே பெருசா தான் இருக்கு. அது எப்ப குதிரைங்க நிறையாங்க. ஜஷுக்கிட்டையும் தூங்கிட்டா. ஆமா, இங்க அலௌட் இல்ல போலல. காமரா இங்க அலௌட் இல்ல, எழுதி இருக்காங்க நோ என்ட்ரி ஃபார் திஸ். நம்ம ஃபால்ஸ் பைக்காரா ஃபால்ஸ். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். நோ வந்தாச்சு, ஃபைனலி we reached. பார்க்கிங் இருக்கா? இது எப்படி இங்கே பார்க் பண்றதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா 300 மீட்டர்ஸ் நடந்து போனோம். வண்டி உள்ள போறதுனா வண்டிக்கு மட்டும், கார்லாம் கிடையாது, பைக் மட்டும் எடுத்துட்டு போலாம் போல. எங்க பாஸ் கண்ணு தெரியல. இப்போ நடக்கணும், 300 மீட்டர்ஸ் நடக்கணும், ட்ரெக்கிங். ஆமா, அதோ அங்க நடந்து போறாங்கல்ல, அவ்வளவு தூரமா? அங்க இல்லடி, இதோ இப்படி போறாங்க இப்போ. ஓகே, ஒரு 300 மீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி வந்தா இந்த இடத்துல தண்ணி தெரியுது. பார்ப்போம், ஃபால்ஸு டேம், ஃபால்ஸ் டேம் எங்க இருக்குன்னு தெரியல. அங்க ஏதோ என்ட்ரி ஃபீ போட்டிருக்கு, அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். புலிலாம் வேற வரும்னு போட்டு. ஆமா, இங்க தண்ணி இருக்கிறதுனால ஆக்சுவலா இந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. டைகர் அண்ட் லெப்பர்ட். என்ட்ரன்ஸ் ஃபீலாம் பாத்தீங்களா? டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. இங்க வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 30 ஃபார் அடல்ட், சில்ட்ரன்ஸ் அபவ் 5 வந்து 10. இப்பதான் தண்ணி சத்தமே கேக்குது. அதுதானா ஃபால்ஸ்? என்னடா இது, டேம்ல கொட்டுற தண்ணியே பெருசா. இல்லப்பா, அது இல்லப்பா, இன்னும் அங்க இருக்குப்பா, இன்னும் போகணும். இது பார்த்துட்டு இவ்வளோ கூட்டம்லாம் வராது. அவ்வளவுதான், தரையோட தரையா தான் இருக்குது போல. அப்படியா? அவ்வளோதானா ஃபால்ஸ்? இப்போ அதுக்கு இவ்வளவு தூரம் நான் வெரி சாரி. அப்படியே சாக்லேட் ஃபேக்டரி போலாம், விசிட் போலாம்.
அதான் கீழே கொட்டுது பாருங்க, நம்ம அதை பார்க்க முடியாது போல. அது இதுவே அவ்வளோ சத்தம் வருது இல்ல? இதுவே அவ்வளோ சத்தம் கேட்குது. இல்லையே, இன்னும் கீழே போறாங்களே. பா இங்க இருந்து வந்தோம். இல்லம்மா அங்க இருக்குமா, அங்க கொட்டுது பாருங்க. அதோ அங்க போறாங்க பாருங்க. ஓகே, அப்படியே வந்துட்டு வந்தோம்னா இங்கேயும் சூப்பரா இருக்கு. ஸோ அங்கேருந்து தண்ணி வந்து இங்கேயும் ஃபால்ஸ் தான். இன்னும் கீழே போயிட்டு இறங்கி பார்க்கலாம் போல அது வரைக்கும். ஓகே, ஃபால்ஸோட ஃபைனல் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா தான் சூப்பராக இருக்குது இல்லை? கீழே பார்த்து வாங்கம்மா. ஆமாம், சின்ன சின்னது தான், பெருசு கிடையாது. அப்படியே அங்கங்கே கல்லோட கீழே இருக்குட்டது. ஒரே என்ஜாய் ஆயிடுச்சு ரெண்டுக்கா. ஜஸ்ட் குட்டி, ஜஸ்ட் குட்டி, சேத்த குட்டி. ஹாய். அவங்க ஃப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் அழகாக அங்கே உட்காந்துட்டு ஃபால்ஸை ரசிக்கிறாங்க. ஆமாம், இறங்குறது இறங்கிடலாம், ஏறுறது தான் பயங்கரமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ தூரத்துலேருந்து ஏறி வரோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், பின்னாடி கால். இது வேற, இது பிடிச்சி நிற்கணும் வந்து. ஸோ அடுத்து வந்து 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்னு போட்ட ஒரு இடம் இருக்குது. இது வந்து பைக்காரா ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்குது. ஷூட்டிங்லாம் இங்கே எடுப்பாங்க போல். ஹார்ஸ் ரைட்லாம் நிறையா இருக்குது. எவ்வளோ டிக்கெட்டு? 30 rupees per adult. சரி, ஓகே. ஆமாம், அப்படியே ஃபுல்லாக பிளெயின்ஸ் தான் இல்லை? அங்க இதுல எடுத்தீங்கல போட்டோ, அதுல போய் நான் உட்காந்துக்கிறேன். பாப்பா கூட வச்சு நீங்க போட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா பாப்பா எடுத்துட்டு கூட கொடுங்க. சூப்பரா இருக்கீங்க. ஆமாம், இந்த உச்சிக்கு போவோமா? நடப்பியா? நான் நடப்பேன். அப்படியா? பாத்துறோம். சேட்டா வரியா? போட்டோ எடுப்போமா? ஏறலாம் சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறா பாரு. வரலாம் பார்ப்போமா? ஜஸ்வி அங்கே விளையாடிட்டு இருக்கா ஆயா தாத்தா கூட. பா, சூரியன் நல்லா பளிச்சுன்னு அடிக்குதியா. 2 பேரும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸ்வேதால முடியலையா? ஊட்டியில் ஒரு இடமும் ஏறி இறங்குறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுதுல்ல? ஆமாம், மூணாரில் இந்த அளவுக்கு நம்ம எதுவும் பார்க்கல. இதில் எல்லாமே மேலே ஏறி டயர்டாக்கிற இடமா தான் இருக்குது. அப்பா அங்கே பேர் ஏற சூப்பராக இருக்குது. டயர்ட் ஆகலை உனக்கு?
ஸ்வேதாவால் ஏற முடியல, உக்காந்துட்டாயா, படுத்தே விட்டானடா. சரி வா ஏஞ்சிரு, இன்னும் கொஞ்சம் தான். வா வா ஏறு ஏறு. அடையாடுறா அப்படின்னு போறேன். ஓ தூக்கிட்டு நடக்க போறாங்க. ஆஹா, மேலே ஏறி வந்தோன்னா இப்படி தான் இருக்கு வியூ. இன்னும் அங்கே இருக்கு, பட் ஆனால் இப்போ ஏறி வந்ததுக்கு இதுதான் வியூ. சூப்பராக இருக்குல்ல. அப்படியே சுற்றி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினோன்னா 360 டிகிரி வியூ கிடைக்கும் போல. நம்ம எங்கே கார் தெரியுது பாருங்க, அங்கே தெரியுது கார். ஆமாம் ஆமாம், வந்த ரோடு வந்து இங்கே இருக்கு. எங்க கதை விட்றா பாரு. நீங்க விட்டுறீங்கல்ல, அதான் என் பங்குக்கு நானும் கொஞ்சம் போட்டு விடுறேன். அப்படியே மலை தான் பின்னாடி பின்னாடி, அப்படியே மலை தான் தெரியுது அந்த பக்கம்லாம். பெரிய பெரிய மலை. இன்னும் இதுக்கு மேலேயும் ஏறி போறாங்க. அங்க போனா அங்க வேற வியூ போல. எப்படி யாரோ உக்காந்தாங்க கீழே, இப்போ என்ன வியூலாம் சொல்றாங்க. இல்ல என்ன தூக்க சொல்லிட்டு நான் நடந்து வந்தேனா, இன்னும் முடியலையா, பரவாயில்ல விட்டுருங்க, கொஞ்சம் நான் நடந்து வரேன் அப்படின்றவா செல்லகட்டி. அஸ்கி அஸ்கி டாக் ஏஞ்சிரு. வாவ் சூப்பரா இருக்கு வியூ. என்ன கொஞ்சம் மேலே ஏறுறதா கஷ்டமா இருந்துச்சு, பட் ஆனால் மேலே வந்தால் சூப்பராக இருக்கு. டான்ஸ் ஆடுறியா, ஏறி எடுக்கிறேன். ஓகே, மேலே வந்து பார்த்தாச்சு. இப்போ திரும்ப கீழே இறங்குறோம். ஏற முடியாதுன்னு நினச்சோம், பட் ஆனால் ஏறியாச்சு. ஏறினதுக்கு வர்த்தான சீன் கிடைச்சது, நல்லா சூப்பரான சீனரி. சரி, ஆமாம் ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது அழகாக ஈஸியாக தான் இருக்குது. திரும்ப லைட்டாக ஆமாம் சில்லாக ஆரம்பிக்குது. சரி, இதோட வீட்டுக்கு போய் படுத்துட வேண்டியது தான். ஊட்டி பயங்கரமாக தான் இருந்துச்சு, கிளைமேட்டு தான் ஒத்துக்கல. இந்த மார்கழி மாசத்துல ஊட்டி வந்தது. ஆனால் க்ரௌட்லாம் பெருசாக இல்லை இந்த இடத்துலையும், பட் ஆனால் கிளைமேட்டு தான் பிரச்சனை. ஒரு வியூ சொல்லுங்க, ஊட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கிளைமேட் தான், கிளைமேட் வந்து ரொம்ப சில் கிளைமேட்டு. ஆமாம், இப்போ பயங்கர சில்லாக இருக்கு. நமக்கு தெரியும், ரஷ் அதிகம் கிடையாது, கூட்டம் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ப்ளஸ் அதுதான். மற்ற சீசன் டைமில் வந்தால் பயங்கர க்ரௌடு. ஸ்வேதமா, ஆமாம் காலையில் கிளம்ப போகிறோம், அதனால பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டியில் சாப்பிட்டுட்டு கீழே இறங்க போகிறோம். ஸ்வேதுக்குட்டி, உனக்கு எப்படி இருந்துச்சு? ஊட்டி வந்து சளி பிடிச்சிக்கிச்சான். ஆமா, பசங்களுக்குலாம் ஊட்டி ஊட்டின்னு கேட்டுட்டு வாய்ஸ் பார்த்தீங்களா? அப்போ ஓகே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் இப்படி ஒரு சீனிக் வியூ இருந்தது, சரின்ட்டு நிறுத்தி ஒரு வியூ எடுத்துகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குல்ல? எவ்வளோ மலைமலையா இருக்குல்ல? ஆமாம், எல்லா மலையிலையும் வீடு கட்டியிருக்காங்க. ஆமாம். அம்மா குளிர் தாங்க முடியாமல் உள்ளே உட்காந்துருக்காங்க. நில்றா, கீழே நில்றா. ஓ சாக்ஸ் தான் போட்டியா? சரி பரவாயில்ல, அப்படியே நில்லு. திரும்பி இங்கேயே நில்லு, வண்டிலாம் வருது.